Hello மக்களே, welcome to mini tour vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல செட்டிநாட்ல வைக்கிற பொங்கல் விழாவை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நடுவீட்டு கோலம். இது வந்து பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்டே நம்ம போட்டுருவோம். அப்பதான் அடுத்த நாளைக்கே நல்லா காஞ்சி இந்த லெவலுக்கு தெரியும். இந்த நடுவீட்டு கோலத்துல தான் நம்ம வந்து பொங்கலுக்கு வச்சதெல்லாம் எடுத்து வந்து படைப்போம். அதுக்கப்புறமா பொங்க பானைக்கு கோலம் போட்டுக்குவோம். அதுவுமே முந்தின நாள் நைட்டே கோலம் போட்டுருவோம். ஒரு முறத்துலையும் கோலம் போட்டு வச்சுக்குவோம். அதுலேருந்து தான் படைகளுக்கு இலையெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். நெக்ஸ்ட் இதுதான் பொங்கல் கோலம். இது மேலே தான் நம்ம அடுப்பு வச்சு பொங்கல் வைக்க போகிறோம். இனி நம்ம அடுப்புலையும் கோலம் போட்டுக்கலாம். இதுவுமே முந்தின நாள் நைட்டே நம்ம கோலம் போட்டு வச்சுட்டோம். ஊராக இருந்தால் நம்ம இரும்பு அடுப்பு வச்சு அதுக்கு மேலே வந்து வெண்கல பானை வைப்போம். இது இங்கேங்கிறதுனால இந்த இது வைக்கிறோம். இப்போ பொங்கல் பானையில் ஊற்றுறதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் வெள்ளை பொங்கல் தனியாக சக்கரை பொங்கல் தனியாக வைப்போம். அதனால் ரெண்டு பாத்திரத்தில் வெள்ளை பொங்கலுக்கான தண்ணியும் எடுத்துக்கலாம், சக்கரை பொங்கலுக்கான தண்ணியும் எடுத்துக்கலாம். அரிசியை களைஞ்சு முன்னாடியே இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு அடுப்பு மூட்டினோடனே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. நீ பொங்கல் பானைக்கெல்லாம் மஞ்சள் கொத்து கட்ட போகிறோம். மஞ்சள் கொத்து கட்டிட்டு கூடவே கரும்போட இலையும் சேர்த்து நம்ம கட்டிக்கிறோம். இது சக்கரை பொங்கல் பானை. அதுக்கப்புறமா இது விளக்கிடுற சட்டின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு விளக்கிடுற சட்டி அந்த சைடு வச்சுட்டு நம்ம ரெண்டு பானையும் மட்டும் எடுத்துகிட்டு வரோம். இப்போ அடுப்பை மூடிட்டு டம்ளரை அந்த பானையில் வச்சுட்டு 3 டைம் சுற்றணும். இதே மாதிரி 2 பானைக்கும் பண்ணிக்கணும். இப்போ எடுத்தோடனே நம்ம பால் அதில் ஊற்றிக்கிறோம். சக்கரை பொங்கலுக்கு நிறைய பால் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த பானையும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம களைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதை நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பானையிலுமே நம்ம 3/4 பானை அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் பொங்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரத்தில் பாலும் பொங்க போகுது. எப்போவுமே பால் நல்லா பொங்கி வளைஞ்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ நமக்கு வெள்ளை பொங்கலும் பொங்கிருச்சு. அதுலேயே நம்ம அரிசி சேர்த்துட்டு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஏலக்காய், முந்திரி, கிஸ்மஸ், அதுக்கப்புறமா வெல்லத்தையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கிஸ்மஸ் முந்திரியெல்லாம் நம்ம வறுத்து போடக்கூடாது, அப்படியே தான் போடணும். நம்ம வெல்லம் வந்து 3/4 டம்ளர் அரிசிக்கு கொஞ்சம் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட வெல்லம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இறக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் நெய் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா தேங்காய் பூவை திருவி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். ஒரு கை தேங்காய் பூ திருவி எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பொங்கல் பானையிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சாமிக்கு உடைச்சிடலாம்.
இலையில் சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இலை நம்ம போடும்போது 3, 5 அந்த மாதிரி ஒத்தைப்படை எண்ணில் தான் இலை போடணும். சக்கரை பொங்கல் வச்சதுக்கப்புறமா வெள்ளை பொங்கல் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வாழைக்காய் பொரியல், சக்கரவள்ளி கிழங்கு பொரியல், அதுக்கப்புறமா பொங்கல் குழம்பு, எல்லா காய்கறியும் போட்டு பொங்கல் குழம்பு. இது அடுத்த வீடியோவிலே நான் போடுறேன், மறக்காமல் பாருங்கள் எப்படி பொங்கல் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் செய்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே வச்சாச்சு. சாமி கும்பிட்டுறலாம். வாழைப்பழம் காளாஞ்சி, அதுக்கப்புறமா தேங்காய் தண்ணி, அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தீபம் காமிச்சிடலாம். தீபம் காமிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விளக்கிடுற செட்டின்னு முன்னாடியே சொன்னேன் தானே, அதில் பார்த்தீங்கன்னா காளாஞ்சியை உள்ளே வச்சுட்டு அதில் ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வாங்கியிருக்க கரும்பு சின்ன பீஸ் 2 இதை சேர்த்து வச்சுக்கணும். இந்த விளக்கெட்டுற சட்டியில் வைக்கிறது எல்லாத்தையுமே பொங்கலுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். இதுதான் எங்கள் வீட்டில் செட்டிநாட்டில் செய்கிற பொங்கல். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொங்கல் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.